ஹலோ மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் ஈரல் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் ஈரலில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். அதை நான் வர வாரங்களில் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. பட் இன்றைக்கி நான் பண்ண ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு மட்டன் ஈரல் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மட்டன் ஈரலையும் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் சுண்டி மட்டன் நல்லா, அதாவது மட்டனோட ஈரல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஈரலை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கத்தியில் பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு. அதனால தான் நம்ம கட் பண்ணுறப்ப நல்லா அப்படியே சூப்பராக கட்டாகி வந்துருச்சு. ஸோ இருக்கிற எல்லா பீசஸுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு மட்டன் ஈரல் எடுத்திருக்கேன். நீங்கள் இது 200 கிராம்லேயும் செய்யலாம், 300 கிராம்லேயும் செய்யலாம், ஏன் 1 கிலோ ஈரலில் கூட செய்யலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மட்டனோட ஈரல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு, பெப்பர், இது மட்டும் இருந்தால் போதும். இந்த ரெசிபி சூப்பராக பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். நான் ஒரு குட்டி கடாயில் பண்ணுறேங்க, ஏன்னா இது வெறும் 100 கிராம் அளவு ஈரல் தான். அதனால் அந்த 100 கிராமுக்கு என்னென்ன தேவையோ அந்த குவான்டிட்டியில் தான் நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். தக்காளியும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். ஈரல் வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை, வேணும்னா வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஈரல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தனால இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அந்த மிளகுத்தூள் வந்து இந்த ஈரலில் சாறுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. வதக்குனிங்கனாலே நல்லா கலர் கொடுத்து சூப்பராக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம சாதத்து கூட வந்து பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம், இல்லை வெறும் இந்த ஈரல் மட்டும் தனியாக எடுத்து கூட ஊட்டி விடலாம். பட் நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு ஊட்டும் போது சாப்பாடும் சாப்பிட்ருவாங்க, ஈரலும் சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அது பேபிஸ்க்கு கூட, அதாவது ஒரு 1.5 வயசு குழந்தை கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊட்டலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், ஹெல்த்தியாக குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.